கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்ரு அங்கே திண்டுக்கல்ல ஆரம்பித்து இங்கே வரத்துக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். ஆனால் வரவங்க கண்ணா பின்னான்னு வருவாங்க, ஓட்டுவாங்க. நம்ம தான் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். இப்படி தான் இந்த ரோடு இருக்கும். கைஸ், நான் கொஞ்சம் கொஞ்சமாக கேரளா வைப்புக்கு வரேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சூர்யாசன் விலாக்ஸ். நான் உங்கள் சூர்யா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரிப்புங்க. அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊருக்கு நம்ம போக போகிறோம். யார் யார் நம்ம கூட வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிருத்திவி நம்ம கூட வரான். ஸோ அதனால் நமக்கு ஒரு கம்பெனி அவன் தான். ஒரே வைபாக இருக்கும். அவன் வந்து கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே வந்துடுவான். நம்ம இங்கேருந்து நாமக்கல், கரூர், திண்டுக்கல், அங்கே திண்டுக்கல்லில் போயிட்டு அவனும் ஜாயின் பண்ணிவிடுவோம். ஸோ தேனியில் எங்கே நம்ம போகிறோன்னா ராமக்கல் மேடு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ராமக்கல் மேடு தான் நம்ம போகிறோம். ஸோ அந்த பிளேஸ் எப்படி இருக்குது, எனக்கு அந்த பிளேஸை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா அது ஒரு அழகான ஒரு இடம். அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான் அங்கே போகிறதுக்கு. ஸோ எப்படி இருக்குது, என்னென்னலாம் நம்ம இந்த ட்ராவலில் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த விலாகில் நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மணி இப்போ பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆகுது. இங்கேருந்து நம்ம போனால் நான் வந்து 10 மணி 9 மணிக்கெலாம் நான் வந்து திண்டுக்கல்லில் இருக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படின்றத பார்ப்போம். அண்டு வெளிச்சம் வரும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம எந்த ரூட்டிலேயே இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராசிபுரம் வழியாக போயிட்டு ராசிபுரத்துலேருந்து நம்ம ஹைவேயில் நம்ம ஏறிக்கலாம். நம்ம அங்கே போயிட்டு நாமக்கல், கரூர், அப்படியே திண்டுக்கல் போயிடலாம். இதுதான் வந்து இப்போ நம்ம போகிற ரூட்டு. சேலம் போனால் அதெல்லாம் ரொம்ப சுற்று. நம்ம இந்த டைம் கொஞ்சம் இதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ராசிபுரம் வழியாகவே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் நம்ம எங்கே கிளம்புனாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பாக இருக்குங்க. நான் இங்கே வந்தேன்னா எப்போவுமே ரெகுலராக இந்த பேக்கரியில் தாங்க டீ குடிப்பேன். இங்கே டீ நல்லாயிருக்கும். ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே கிளம்பும். கையெல்லாம் விரைச்சே போயிடுச்சு. அங்கே ஒருத்தன் கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். அவன் ஃபோன் பண்ணி படியே முடியலடா, இவ்வளோ குளிருது அப்படின்ட்டு கதறான். கைஸ், நாமக்கல் அவுட்ரு பைபாஸு இப்படி உள்ளே போனால் நாமக்கல் சிட்டிக்குள்ளே போகலாம். இங்கேருந்து திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்ரு. 130 கிலோமீட்டர்னால் எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு 2.5 மணி நேரம் ஓட்டுவேன் நாட்டுக்கு. ஆனால் நம்ம பிளான் பண்ண டைமுக்கு கரெக்டாக போயிடலாம். நாமக்கல் தாண்டி ஒரு ஃபஸ்ட்டு டோல்கேட்டுங்க. எத்தனை டோல்கேட் இருக்குதுன்னு தெரில. ராசம்பாளையம் டோல்கேட். ஓகே, கைஸ், இந்த வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக வாழைத்தோப்பு. நம்ம பரமத்தி வேலூர் தாண்டி இப்போ நம்ம வேலாயுதம்பாளையம் பக்கத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். எனக்கு வேலாயுதம்பாளையம் அந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்லாயிருக்கும். அங்கே ஒரு மலையை சுற்றி ஒரு ஊர், சூப்பராக இருக்கும் அந்த ஊர் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், அழகான ஊர்.
இங்கெல்லாம் அடிக்கடி வந்திருக்கேங்க. இந்த ஜேடர் பாளையம் வந்து ஒரு தடவை ஜேடர் பாளையத்தில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அது வந்து நான் தனியாக சொல்கிறேன். ஜேடர் பாளையம் போகும்போது அந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். கைஸ், காவேரி ஆறு தண்ணி போதுங்க, செம்மையாக இருக்குது. இந்த டைம் கொஞ்சம் சூரியன் நல்லா வந்திருந்ததுன்னா அந்த இன்னும் சூப்பராக தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்க, ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாகவே பனி மூட்டம் தான். இதா மணி இப்போ என்னன்னா மணி 8 மணி ஆகுது. 8 மணிக்கு இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்களேன். அதுதான் வேலாயுதம்பாளையம். அந்த மலை தெரியுதா, அது எல்லாம் பனியிலெல்லாம் மறைஞ்சிருச்சு. இங்கே 8 மணி ஆகியும் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் வெயிலே வெளியே எட்டி பார்க்குது. கைஸ், இங்கே ரோடு நல்லா இருக்குங்க. ஓட்டுறதுக்கு ரோடு நல்லா ப்ராடாகவே இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த ஹைவே. நமக்கு பின்னாடி அப்பாச்சி 310 RR வருது. கைஸ், இதில் லெஃப்டில் போனால் வந்து அரவக்குறிச்சி அப்படின்னு ஒரு ஊர் போட்டிருக்கு. அந்த அரவக்குறிச்சியில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், சிவா அப்படின்னு சொல்லிட்டு. நான் நந்தா காலேஜில் படிக்கும்போது நாங்கள் எல்லாம் ரூம்மேட்ஸ் ஹாஸ்டலில். அவன் என்னோட பெட்டுக்கு பக்கத்தில் அவனோட காட்டு. நாங்கள் எல்லாம் 3 பேர் நாங்கள் ரூமில் இருப்போம். அவன் ஒரு ஃபன்னுங்க. அவன் ஒரு வைப்பு. அவன் கூட இருந்தா வச்சுக்கோங்களேன், அவன் பேசுகிறதே வந்து ஜாலியாக இருக்கும். ஏதாவது ஒரு டிப்ரெஷனில் நம்ம உக்காந்துருப்போம், அவன் பேசினாவே நமக்கு உடனே சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு டைப்பு. கைஸ், செகண்ட் டோல்கேட்டு. என்ன ஊர் இதுன்னு தெரியல. பட் இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு 166 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 2 டோல்கேட் மட்டும்தான் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். கைஸ், திண்டுக்கல் நம்ம வந்துட்டோம். கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி 9 மணிக்கே வந்துட்டோம் பார்த்தீங்களா. நான் சென்னை போகும்போது கூட இப்படி ஓட்டலை. எனக்குன்னே வருவீங்களாடா. கைஸ், திண்டுக்கல்லில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு எந்த இதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நண்பா, அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண இஷ்டம்ல. ஏய், அவ்வளோலாம் இல்லைடா. சாப்பாடு எல்லாம் கையேந்தி போகன்றிருக்கு. ஒரு கடையை சூஸ் பண்ணிட வேண்டியதான். அந்த சைடு ஃபுல்லாக. அப்புறம் ஒரு ஹோட்டல் ஒன்று பார்த்தேன், வெஜ்ஜு. சாப்பிட்டே போயிடுவோம். தேனி லெஃப்ட்டு போகணும். ஓகே,
முன்னாடி ஒரு சவுண்டு வருதுங்க. அது ஆல்ரெடி இந்த சவுண்டு ஒன்று வந்தது, மறுபடியும் அது வந்து வரல, அப்புறம் மறுபடியும் வருது. இப்போ கொஞ்சம் அதிகமாகவே வருது. பெட்ரோல் அடிச்சிட்டியாடா? பெட்ரோல் அடிச்சிட்டியா? கொடைக்கானல் ரூட்டா? கைஸ், சபரிமலை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 263 கிலோமீட்ரு, குமுளி 134 கிலோமீட்ரு, தேனி 71 கிலோமீட்டர் தான், கோட்டயம் 244, கொடைக்கானல் 91, மூணார் 157. இப்போ நம்ம போக வேண்டியது தேனி 71 கிலோமீட்ரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வேறு எல்லாம் சபரிமலை சீசனில், அதனால் கொஞ்சம் ரோடெல்லாம் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும், வண்டி அதிகமாக வரும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்து போகணும். கொட்டாரக்கரை இதே ரூட்டு தான் எல்லாமே. ஆனால் வரவங்க கண்ணா பின்னான்னு வருவாங்க, ஓட்டுவாங்க. நம்ம தான் கேர்ஃபுல்லாக ஓட்டணும், பார்த்து பத்திரமா ஓட்டுங்க கைஸ். இது ரொம்ப டேஞ்சரான ரூட்டு, ரொம்ப பிஸியாக இருக்க ரூட் இது. அதனால் இங்கே சப்போஸ் இந்த சைடு நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா அப்போலாம் இங்கே வந்து பொறுமையாக ஓட்டுங்க. இந்த டைம் வர மாதிரி இருக்கும்போது எல்லாம் ஃபுல்லாக பஸ்ஸு, இந்த கோச்சு, சபரிமலைக்கு போகிறவங்க தான் அதிகமாக வருவாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கேர்ஃபுல்லாக பார்த்துவாங்க. ஏன்னா எல்லாருமே ஃபாஸ்ட்டாக தாங்க வருவாங்க, கண்ணா பின்னான்னு வருவாங்க. கவனமாக ஓட்டுங்க. நம்ம கம்பம் வரைக்கும் போயிட்டு கம்பம்லேருந்து நம்ம கட் ஆகிடுவோம். செவகம்பட்டி டோல் பிளாசா, 3 டோல் வந்துருக்கோம் நம்ம. கைஸ், இதில் இந்த சைடு லெஃப்ட் போனால் வத்தலகுண்டு வந்து 2 கிலோமீட்டர் இருக்குது. வத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானலுக்கு ஒரு ரூட் இருக்குது. முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே எல்லாமே இப்படி தாங்க இருக்கும் ரோடு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் இந்த ரோடு இருக்கும். ஓட்டுறதுக்கே ஒரு த்ரில்லாக இருக்குங்க. நான் சபரிமலைக்கு வரும்போது நான் இந்த ரூட்டில் வந்திருக்கேன். தேனியில் ஒரு ஸ்டாப் எடுத்துக்கலாம். கைஸ், நான் கொஞ்சம் கொஞ்சமாக கேரளா வைப்புக்கு வரேன். இங்கே பாருங்கள், இதை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. பட் இப்போ பெரியகுளத்தில் இருக்கோம். பெரியகுளத்தில் தான் கும்பகர ஃபால்ஸ் இருக்குது. அது இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸ். இப்போ அங்கே போனால் டைம் இல்லை, அதனால தான் போகல. இந்த ரோட்டில் ஓட்டுறதே ஒரு அட்வென்ச்சராக இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்புங்க. நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்டு வந்துட்டோம். இவனுக்கும் ஒரு ரெஸ்ட்டு, அவனுக்கும் ஒரு ரெஸ்ட்டு, நமக்கும் ஒரு ரெஸ்ட்டு. பயங்கரமாக ஓட்டிகிட்டு வந்துட்டோம்டா கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்ரு
அங்கே திண்டுக்கல்ல ஆரம்பித்து இங்கே வரத்துக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். முடியல. வரேன் எப்படி இருக்கான்ட்டு. காலையிலேருந்து இவனுக்கு நானக்கும் பரவாயில்ல கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்தேன். இவனா அது கூட இல்லை. நண்பா ரொம்ப நாள் கழிச்சு எல்லாத்தையும் மீட் பண்ணுற, எப்படி ஃபீல் பண்ணுற? நாள் கழிச்சு கைஸ் நம்ம தேனி வந்துட்டோம். இங்கே இதுக்குள்ளே நீங்கள் லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா தேனி டவுன் வந்துடும். அது ஒரு 5 கிலோமீட்ரு. நம்ம இப்போ வந்து அவுட்ரு பைபாஸ்லேயே நம்ம வந்து கம்பம் ஸ்ட்ரைட்டாக கம்பம் போனோம். கம்பத்துலேருந்து கம்பம் மெட்டுக்கு அப்புறம் தான் ராம்கல் மேடு போக முடியும். அதாவது நான் 300 கிலோமீட்டர் இப்போ நான் ஓட்டிட்டேன். 300 கிலோமீட்டரில் நான் வந்து இப்போ ஒரே ஒரு டீ மட்டும் தான் குடிச்சிருக்கேன். அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அதிசயம். அப்படிலாம் நான் இருக்கவே மாட்டேங்க. 100 கிலோமீட்டருக்காச்சும் நான் 2-3 டீயாச்சும் குடிக்கிற கேஸுங்க நான். இது வந்து 4வது டோல்கேட்டு, உப்பர்பட்டி டோல் பிளாசா. இங்கே இப்போ வெயில் அடிக்குதுங்க. மணி வந்து 12:45 ஆகுது. வெயில் அடிக்குது கைஸ். ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் நான் 2 பக்கமும் மரம் இருக்கிற இந்த ரோடே நான் பார்க்குறேன். ஓ, நமக்கெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு தான் தெரியும்ல, இந்த மாதிரி பார்த்தாவே நம்ம எப்படி ஆகிடுவோன்ட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி மரம் சைடில் இருக்கவும். இங்கே ஒரு டீ குடிச்சிடலாங்க. இதுக்கு மேலெலாம் 1 இன்ச்சு நவர மாட்டான். கைஸ் ஆனால் ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு இப்போ அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ என்னென்னா கம்பம் போயிட்டு கம்பத்தில் ஃபஸ்ட்டு ரூம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராமக்கல் மேடு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் பண்ணிக்க வேண்டியதான். கம்பம் வந்துட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. பார்க்கலாம். நான் கூட ஏறிடுறேன். அங்கே போகணும்டா.